அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிர்ச்சாஃப் ஈக்குவேஷன், அப்புறம் செகண்ட் லா கார்னாட் தியரம், entropy and probability, free energy, chemical equilibrium, third law and Gibbs Helmholtz functions. Okay, so moving on to the Hess law. ஸோ ஹெஸ்ல என்னென்னா ஏதாச்சும் ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஓகே, ஸோ ப்ராசஸ் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஏ கிவ்ஸ் பி. இது வந்து இட் கேன் ஹேப்பன் த்ரூ ஒரு ஸ்டெப்பு. ஏ வந்து உங்களுக்கு எக்ஸ் கொடுக்கலாம், அப்புறம் எக்ஸ் வந்து ஒய்யை கொடுக்கலாம், ஒய் வந்து திருப்பி பி கொடுக்கலாம். ஸோ சிம்பிளி சொல்லலாம் கார்பன் ப்ளஸ் O2 கிவ்ஸ் CO2. கார்பன் வந்து நம்ம எரிச்சோம்னாக்கா. பட் இது வந்து எப்படி நடக்கலாம்னா கார்பன் ப்ளஸ் ஓ வந்து ஃபஸ்ட்டு என்னவா மாறுது, சிஓவாக மாறுது. அப்புறம் CO வந்து O2 ஆஃப் O2 கூட சேர்ந்து CO2வாக மாறுது. இது ஓவரால் ரியாக்ஷன். ஓகே, இப்போ இந்த ஓவரால் ரியாக்ஷனோட என்தால்பி டெல்டா H1 வச்சாக்கா, இது டெல்டா H2ன்னு வச்சாக்கா, இதனோட என்தால்பி டெல்டா H3ன்னு வச்சாக்கா, இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்த ஓவரால் ரியாக்ஷன் தான் மேலே எழுதிருக்குது. இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிங்கனாக்கா ஃபஸ்ட்டு கார்பன் மோனாக்சைடு கொடுக்குது, கார்பன் மோனாக்சைடு ஆஃப் 2 சேர்த்து CO2 கொடுக்குது. ஆக மொத்தம் கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் தான் ஓவரால் ரியாக்ஷன். அப்போது டெல்டா H1 இஸ் ஈக்குவல் டு டெல்டா H2 ப்ளஸ் டெல்டா H3. அதாவது ஒரு ப்ராசஸ் வந்து சிங்கிள் ஸ்டெப்பில் நடந்தாலும் சரி, இல்லை மல்டிபிள் ஸ்டெப்பில் நடந்தாலும் சரி, அந்த ஓவரால் என்தால்பி வந்து இந்த சிங்கிள் ஸ்டெப்பில் நடக்கிற என்தால்பி கூட இந்த மல்டிபிள் ஸ்டெப் எல்லா என்தால்பியும் ஆட் பண்ணிங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக இருக்குது. இதுதான் வந்து ஹெஸ்லாம். ஓகே, ஸோ இந்த வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் சொன்னோம்னாக்கா the enthalpy change of a reaction that takes place in the single step or multiple step provided in the initial and final state. It only depends upon the initial and final state, not the path has been taken. இங்கே A to Bயில் வந்து ஒரு ரியாக்ஷன் நடக்குது, டெல்டா ஹெச்ஆர்னு சொல்லியிருக்காங்க ரியாக்ஷன். ஸோ ஏ வந்து எக்ஸ் ஃபார்ம் பண்ணுது, எக்ஸ் வந்து ஒய்யை ஃபார்ம் பண்ணுது, ஒய் வந்து பியை ஃபார்ம் பண்ணுது. இப்போது ஏ வந்து எக்ஸை ஃபார்ம் பண்ணுறதுக்கான என்தால்பி சேஞ்ச் வந்து டெல்டா H1, எக்ஸ் வந்து ஒய் ஃபார்ம் பண்ணுறதுக்கான என்தால்பி டெல்டா H2, ஒய் வந்து பி ஃபார்ம் பண்ணுறதுக்கான என்தால்பி சேஞ்ச் வந்து டெல்டா H3. அப்போது இந்த சிங்கிள் டெல்டா HR இஸ் ஈக்குவல் டு இந்த எல்லா என்தால்பிஸ்க்கும் ஈக்குவல். ஓகே, இதுதான் வந்து அந்த ஈக்குவேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு என்னென்னா நம்ம ஒரு சில நம்ம வந்து நேராக எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ண முடியாத ரியாக்ஷன்ஸோட என்தால்பியை கூட இதை வச்சு ஈஸியாக மெஷர் பண்ணலாம். ஏன்னா கிராஃபைட் வந்து கம்பஷன் இட் கிவ்ஸ் தி பியூர் CO. அந்த CO வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு சில ரியாக்ஷன்ஸ்க்கு கண்டிஷன்ஸ் மேபி ரொம்ப விகரஸாக இருக்கும். அந்த மாதிரி ரியாக்ஷன்ஸுக்கு நம்ம ரிவர்ஸ் கேல்குலேஷன் வந்து we can do the thing. ஓகே, that is the application of Hess law. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா பார்ன்-ஹேபர் சைக்கிள். இல்லை பார்ன்-ஹேபர் சைக்கிள் வந்து நம்ம லாட்டிஸ் எனர்ஜி நம்ம கேல்குலேட் பண்ணுறது. ஓகே, ஸோ ஒரு நம்ம கிறிஸ்டல் ஃபார்மேஷனில் படிப்போம். ஸோ சோடியம் ப்ளஸ் Cl gives NaCl அப்படின்னு படிச்சிருப்போம். அதாவது ஓகே, சோடியம் ப்ளஸ் இது கேஸ் Cl2 இருக்கும் 2Na. பட் ஆக்சுவலி இது இப்படி நடக்காது. ஓகே, ஃபஸ்ட்டு சோடியம் சாலிடை வந்து என்ன பண்ணணும், சோடியம் கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு நம்ம மாற்றணும். அது வந்து ஒரு டெல்டா H1. ஓகே, அடுத்து சோடியம் கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கிறதுலேருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணால் தான் சோடியம் ப்ளஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இது வந்து அயனைசேஷன் எனர்ஜி. இது வந்து டெல்டா H2ன்னு சொல்லுவோம். நம்ம எனர்ஜியை சப்ளை பண்ணுவோம், ஒரு எலக்ட்ரானை வெளியில் எடுப்போம். அடுத்து குளோரின் வந்து Cl2வாக இருக்கும், அதை நம்ம வந்து Cl மாற்றணும். அப்போ எனக்கு 2Cl கிடைக்கும். வந்து மாலிகுலர் இருக்கிறது ஆட்டம் தான் மாற்றுறோம். ஓகே, கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்குது 2Cl மாறும். அப்போ இதில் இருக்க டெல்டா H வந்து டெல்டா H3 வந்து நமக்கு பாதி தான், 2 Cl தேவையில்லை, நம்மளோட ரியாக்ஷனுக்கு ஒரு Cl தான் தேவை. அப்போ half of the டெல்டா H3. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த Cl கூட வந்து ஒரு எலக்ட்ரானை ஆட் பண்ணணும். ஓகே, Cl கேஸ் கூட ஒரு எலக்ட்ரானை ஆட் பண்ணுறப்போ எனர்ஜி வந்து நமக்கு ரிலீஸ் ஆகும். அது வந்து டெல்டா H4. இட் ஃபார்ம்ஸ் தி Cl மைனஸ். இப்போது இந்த Na ப்ளஸ் கேஸியஸ் ஸ்டேட்டில் இருக்கிறதையும் இந்த Cl மைனஸ் கேஸியஸ் ஸ்டேட்டில் இருக்கிறதையும் ஆட் பண்ணிங்கனாக்கா நியூட்ரலைசேஷன் ரியாக்ஷன் இது டெல்டா H5 ஈக்குவல் டு NaCl. அப்போது இந்த ரியாக்ஷனோட ஓவரால் டெல்டா HR இஸ் ஈக்குவல் டு டெல்டா H1 டெல்டா H2 delta H3 plus delta H4
plus delta H5. இந்த delta H1 என்னது sublimation, solid to gas, enthalpy of sublimation சொல்லுவோம். அடுத்து கேஸ் வந்து அயானா மாறிடுச்சு, ஓகே, ஒரு கேட்டியான் ஃபார்ம் பண்ணிடு. இது அயனைசேஷன். இது நம்ம ஏற்கனவே பீரியாடிக் செட்டில் படிச்சிருக்கோம். ஒரு நியூட்ரல் ஆட்டத்திலிருந்து கேஷியஸ் ஸ்டேட், ஐசோலேட்டட் கேஷியஸ் ஆட்டத்திலிருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறது என்னது அயனைசேஷன் எனர்ஜி. அடுத்து Cl2s 2Cl மாற்றுறது வந்து ஃப்ராக்மெண்டேஷன். நமக்கு ஒரு Cl தான் தேவைன்றதுனால அதனால் ஹாஃப் ஆஃப் த எனர்ஜி, அப்போ ஹாஃப் டெல்டா H3. ஓகே, அடுத்து Cl கூட ஒரு எலக்ட்ரான் ஆட் பண்ணால் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும், அது வந்து எலக்ட்ரான் அஃபினிட்டி. இந்த Na ப்ளஸ் Cl மைனஸையும் சேர்த்தா அது வந்து நியூட்ரலைசேஷன் என்தால்பி. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா அதுதான் வந்து லாட்டிஸ் எனர்ஜிக்கு ஈக்குவல். ஓகே, இது வந்து அப்போ ஹெஸ்லாலேருந்து நம்ம லாட்டிஸ் எனர்ஜி வந்து நம்ம இட்ஸ் ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் ஆஃப் ஹெஸ்லா. ஓகே, இதான் அதுதான் கொடுத்துருக்காங்க இங்கே. ஓகே, அந்த ப்ராசஸில். ஓகே, NaClக்கு ஓவராலாக ஜஸ்ட் 788 வருது. ஜஸ்ட்டு சிம்பிளி Na ப்ளஸ் Cl மைனஸ் ஆட் பண்ணால் அப்படி வரல. அப்போது இந்த ப்ராசஸில் இவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்கிறதுனால தான் இவ்வளோ எனர்ஜி வந்து வருது. Okay, next moving on to the Kirchoff equations. So what are Kirchoff equations? நம்ம already CP/CV படிச்சிருக்கோம். What is CP வந்து என்னது dH by dt. அதே மாதிரி CV-னா என்னது dE by dt. இப்போ ஒரு ரியாக்ஷன் நடக்குது. A gives, A plus B gives C plus D. நம்ம ஜென்ரலாக டெல்டா ஹெச்னா என்ன சொல்லுவோம், ஹெச் ப்ராடக்ட்ஸ் மைனஸ் ஹெச் ரியாக்டன்ட், என்தால்பி ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் மைனஸ் அப்போது இங்கே ப்ராடக்ட்ஸ் வந்து யார் சிஎன்டி, அப்போது என்தால்பி ஆஃப் சி ப்ளஸ் என்தால்பி ஆஃப் டி மைனஸ் என்தால்பி ஆஃப் ஏ ப்ளஸ் என்தால்பி ஆஃப் பி. இங்கே வந்து நோ மோல்ஸ். இப்போ இதே ரியாக்ஷனுக்கு இது வந்து சிம்பிளாக வித்தவுட் 1 மோல் ஆஃப் இதுக்கு வந்து நம்ம இதை எழுதியிருக்கோம். 1 minute. ரொம்ப பக்கத்தில் இருக்கு, so I don't have space to write. ஓகே, இப்போ ரியாக்ஷன் இருக்கு. A moles of A, B moles of capital B gives small c moles of capital C, small d moles of C. இப்போ மோல்ஸ் வரப்போ அது வந்து ஃப்ரண்ட்டில் இங்கே மல்டிப்ளை ஆகும். இப்போ டெல்டா ஹெச் வந்து என்ன சொல்வோம், C moles of HC plus D moles of HD minus என்ன சொல்லுவோம், இது வந்து A moles of HA plus B moles of HBன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து என்னோட டெல்டா ஹெச். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் வந்து இதை டெம்பரேச்சரால் வந்து நம்ம என்ன சொல்ல, இது எல்லாமே கீழே டி பை டிடியால் அதை மல்டிப்ளை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஓகே, அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில். ஸோ டி பை டிடி ஆஃப் டெல்டா ஹெச் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு, இது வந்து சி, இங்கே சி வந்து கான்ஸ்டன்ட்னால அப்போ டோ ஹெச்சி பை டோ டி ப்ளஸ் டி மோல்ஸ் ஆஃப் டோ ஹெச் டி பை டோ டி minus A moles of dou HA by dou T minus B dou H B by dou T. ஓகே, இது என்ன சொல்லணும், DH by DT நான் என்னன்னு சொல்லியிருக்கேன், CPன்னு சொல்லியிருக்கேன். அப்போது C times the CP of C, இது வந்து D times the CP of D, ஓகே, minus A times the CP of A, I will heat capacity of A minus B times the CP of B. அப்போ இது ப்ராடக்டோட CP மைனஸ் த ரியாக்டன்ட், அப்போ இதை டெல்டா CPன்னு சொல்லலாம். ஓகே, அப்போது டோ டெல்டா ஹெச் பை டோ டி இஸ் ஈக்குவல் டு டெல்டா சிபி. அதுதான் கிர்ச்சாஃப் ஈக்குவேஷன். ஓகே, இப்போ கிர்ச்சாஃப் ஈக்குவேஷன்னா என்ன, டோ டெல்டா ஹெச் by dou T at constant pressure is equal to delta Cp.
அதே மாதிரி டெல்டா இக்கு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா டோ டெல்டா இ பை டோ டி அட்டு கான்ஸ்டன்ட் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு டெல்டா சிவி. இது ரெண்டும் தான் வந்து கிர்ச்சாஃப் ஈக்குவேஷன்ஸ். ஓகே, இப்போ கிர்ச்சாஃப் ஈக்குவேஷன் என்ன, ஆல்ரெடி என்தால்பி சேஞ்ச் இருக்குது, அதை வந்து நீங்கள் டெம்பரேச்சரை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கனாக்கா வாட் யூ கெட் இஸ், இப்போ டிஹெச் பை டிடி வந்து சிபின்னு சொல்கிறோம். ஓகே, இது இன்னொரு தடவை ஒரு டி பண்ணுறப்போ இது உங்களுக்கு டெல்டாவாக மாறுது. ஓகே, இல்லை டோ டெல்டா பி, இங்கே ஒரு சேஞ்ச் இன்னொரு தடவை பண்ணுறப்போ ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறப்போ இங்கே சேஞ்ச் ஆகுது. அதுதான் அப்போ டெல்டா ஹெச் பை டெல்டா டி இஸ் ஈக்குவல் டு டெல்டா சிபி. அப்போது டோ டெல்டா இ பை டோ டி இஸ் ஈக்குவல் டு டெல்டா சிவி. ஓகே, இதுதான் வந்து கிர்ச்சாஃப் ஈக்குவேஷன்ஸ். அப்போது இது ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் தான் கிர்ச்சாஃப் ஈக்குவேஷன்ஸ். ஸோ சம்டைம்ஸ் டிடி வந்து இந்த பக்கம் அமிச்சா லார்ஜ் சேஞ்சாக இருந்தாக்கா T2 மைனஸ் T1 இந்த லாஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது இன்டெகிரேட் பண்ணால் இது இன்டெகிரேட்டட் ஃபார்மில் இப்படி இருக்கும். டெல்டா H2 மைனஸ் டெல்டா H1 இஸ் ஈக்குவல் டு டெல்டா சிபின்ட்டு இந்த கீழே இருந்த டிடி வந்து இந்த பக்கம் லார்ஜ் சேஞ்சாக இருந்தால் டெல்டா டின்னு எழுதலாம், டெல்டா டியை T2 மைனஸ் T1 எழுதலாம். அப்போ இதுவும் வந்து ஒரு மாடிஃபைடு ஃபார்ம் ஈக்குவேஷன்ஸ். ஓகே, இன்டெகிரேட்டட் ஃபார்ம் ஈக்குவேஷன்ஸ் கூட சொல்லலாம். ஓகே, ஸோ அப்போ இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் லா முடிஞ்சுது. அடுத்து செகண்ட் லா போகிறோம். ஏன் செகண்ட் லா நமக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்ல, நம்ம ஃபர்ஸ்ட்ல வந்து என்ன சொன்னோம், லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி இல்லையா, எனர்ஜி இஸ் நெய்தர் கிரியேட்டட் நாட் டிஸ்ட்ராய்ட். ஒரு எனர்ஜி வந்து டிஸப்பியர் ஆச்சுன்னா இன்னொரு எனர்ஜி வந்து ஃபார்ம் ஆகும் அப்படின்ட்டு ஆல்வேஸ் கன்சர்ட். ஆனால் எந்த டைரெக்ஷனில் எனர்ஜி வந்து ஃப்ளோ ஆகுது, இப்போ வந்து விண்டு வந்து நம்ம என்ன ஹை ப்ரெஷர் ரீஜன் வந்து லோ ப்ரெஷர் ரீஜனுக்கு விண்டு வந்து ஃப்ளோ ஆகும். பட் அப்போ வந்து நமக்கு பொட்டென்ஷியல் கரண்ட் வந்து ஹை பொட்டென்ஷியல் ரீஜன்லேருந்து லோ பொட்டென்ஷியல் ரீஜனுக்கு வந்து ட்ராவல் ஆகும். ஓகே, ஸோ அப்போது இந்த டைரெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட்ல வந்து ஃபர்ஸ்ட்ல எதனால ஃபெயில் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட்லாவோட ஃபெயிலியர்ஸ் என்னென்னா இட் டிட் டாக் அபவுட் தி டைரெக்ஷன் ஆஃப் த எனர்ஜி ஃப்ளோ. ஓகே, ஐஇ ஃப்ளோன்னு எழுதுகிறேன். ஸோ எனர்ஜி எந்த பக்கம் போகுது, அதே மாதிரி வந்து நம்ம எல்லா எனர்ஜியுமே வந்து இன்னொரு எனர்ஜியாக மாற்றலாம். ஆனால் அதில் ஒரு ட்ராபேக் இருக்குது, ஹீட் எனர்ஜியை மட்டும் வந்து ஒர்க் எனர்ஜியாக கம்ப்ளீட்டாக 100% மாற்ற முடியாது. இட்ஸ் இம்பாசிபிள் டு கன்வெர்ட் தி ஹீட் எனர்ஜி இன்டு தி ஒர்க் எனர்ஜி. நம்ம ஃபர்ஸ்ட் லால் என்ன சொல்லியிருப்போம், ஒன் கைண்ட் ஆஃப் எனர்ஜி கேன் பி கன்வெர்டட் இன்டு another. அதாவது ஹீட் எனர்ஜியை ஒர்க் எனர்ஜியாக மாற்றுறப்ப கொஞ்சம் சவுண்ட் எனர்ஜியாக போயிடும், கொஞ்சம் வந்து லைட் எனர்ஜியாக போயிடும். கம்ப்ளீட் கன்வர்ஷன் ஆஃப் எல்லா எனர்ஜியும் ஒர்க் எனர்ஜியாக ஈஸியாக மாற்றலாம், பட் ஹீட் எனர்ஜி மட்டும் ஒர்க் எனர்ஜியாக மாற்றுறப்ப கொஞ்சம் சரௌண்டிங்ஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுது. இப்போ லா ஆஃப் கன்சர்வேஷன் இருக்குது, பட் கம்ப்ளீட் ஒர்க் எனர்ஜி எல்லாமே கூட வந்து சவுண்ட் எனர்ஜி, லைட் எனர்ஜி, வைப்ரேஷனல் எனர்ஜி அந்த மாதிரி வந்து மாறிடுது. ஓகே, ஸோ அப்போது ஹீட் எனர்ஜி வந்து கன்வெர்ட் பண்ண முடியல. ஸோ அது ஒரு ட்ராபேக். அப்போ இதை பற்றிலாம் வந்து சொல்கிறது யாருன்னா வந்து செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். இப்போ செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்னால் என்னென்னா இட் டாக்ஸ் அபவுட் தி எனர்ஜி ஃப்ளோ. லைக் அப்புறம் வந்து நம்ம ஒரு குவான்டிட்டி என்ட்ரோப்பின்ற குவான்டிட்டி வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஓகே, டிஎஸ் சேஞ்ச் இந்த என்ட்ரோப்பி தான் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அதில் வந்து இன்டகிரேஷன் பண்ணுறப்போ நமக்கு எஸ் வந்து வரும். இப்போ டிஎஸ் ஈக்குவல் டு கியூ பை டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதை எழுதுவோம். ஓகே, ஸோ ஒரு ப்ராசஸில் ஹீட் எனர்ஜி அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அதனோட ரேஷியோ வந்து எப்போவுமே வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியாக இருக்குது, இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் இந்த லைக் நம்ம எக்ஸாக்ட் அண்ட் இன்எக்ஸாக்ட் ஸ்டேட் ஃபங்க்ஷனாக இருக்கும் பார்ப்போம். இது ஒரு பாத் ஃபங்க்ஷன், டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு ஸ்டேட் ஃபங்க்ஷன், பட் இது ரெண்டுத்தோட காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட் கிவ்ஸ் அகெயின் த ஸ்டேட் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ அப்போ அதனால நிறைய ஸ்டேட்மெண்ட் வந்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஓகே, வில் ஜஸ்ட் ரீட். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் வந்து இட் டசன்ட் டாக் அபவுட் த ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் த ஃப்ளோ ஆஃப் த ஹீட்டு. எந்த சில எப்போவுமே வந்து நம்ம ஹீட்டு ஹையர் எனர்ஜி ஹீட் ரீஜன் வந்து லோயர் எனர்ஜி ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். எப்போவுமே வந்து கோல்டு ரீஜன்லேருந்து ஹாட் ரீஜனுக்கு ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, அது வந்து இம்பாசிபிள். ஓகே, இப்போ நம்ம ஒரு காஃபியை வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், சூடாக வச்சுருக்கப்போ என்ன ஆகும், அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜில்லுன்னு இருக்க காஃபியை நம்ம ஆட்டோமேட்டிக்காக சூடு பண்ண முடியாதுல்ல. இப்போ ஈவந்தோ எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் கன்சர்வேஷன் நம்ம ஸ்பீக் பண்ணாலும் என்விரான்மெண்டல் இருக்க ஹீட் எனர்ஜியை வச்சு அதை நம்ம ஹீட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு சில ட்ராபேக், எந்த சைடில் எனர்ஜி போகணும் அப்படின்றது
அது செகண்ட் லா தான் சார். ஸோ செகண்ட் லா ஹெல்ப்ஸ் டு டிட்டர்மைன் தி டைரக்ஷன் ஆஃப் த in which energy can be transferred. It also predict the given process the reaction spontaneous. இப்போ ஒரு மேலே டேங்க் மேலே இருக்க தண்ணி நம்ம பழுப்பு திறந்தாவே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது ஸ்பான்டேனிட்டி பற்றி பேசுது. பட் கீழே கிரவுண்ட் வாட்டரை நம்ம டேங்க்குக்கு ஏற்றினா வி நீட் எக்ஸ்டர்னல் சோர்ஸ், அதுவும் ஆட்டோமேட்டிக்காக போகாது. இப்போ ஸ்பான்டேனிட்டினா அதுவும் ஆட்டோமேட்டிக்காக நடக்கணும். ஓகே, இப்போ மலை மேலே இருக்க தண்ணி ஆட்டோமேட்டிக்காக கீழே கிரவுண்டுக்கு வர்றது, அருவி வந்து கொட்டுறது, இதெல்லாம் வந்து ஸ்பான்டேனியஸாக வந்து நடக்குது. ஹை ஆட்டிடியூட்லேருந்து கீழே லோ ஆட்டிடியூடுக்கு வந்து அதுவே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகே, ஸோ அப்போது அது வந்து இந்த எந்த டைரெக்ஷனில் ஸ்பான்டேனியஸ்னால் என்ன, அதுவாக ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறதுனா ஸ்பான்டேனியஸ். நான் ஸ்பான்டேனியஸ்னால் நம்ம அதை வந்து எக்ஸ்டர்னல் எனர்ஜி மூலமா அதை நம்ம கேரி அவுட் பண்ணுவோம். ஓகே, இப்போ ஹீட் எனர்ஜியை வந்து ஒர்க் எனர்ஜியாக மாற்றணும். அப்போ எவ்வளோ ஃப்ராக்ஷன் ஆஃப் ஹீட் எனர்ஜியை வந்து நம்ம ஒர்க் எனர்ஜியாக மாற்றலாம் ஃபார் அன் ஐசோலேட்டட் சிஸ்டம், அதுலேருந்து எப்படி என்ட்ரோபி வந்து வருது, அதை பற்றி பேசுகிறது தான் வந்து செகண்ட் லா. இப்போ செகண்ட் லாவில் நம்ம என்ன மூணு திங் பார்க்கணும். ஃபெயிலியர்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் லா தான் வந்து செகண்ட் லாவோட வரதுக்கு காரணம். ஸோ வி டாக் அபவுட் தி டைரெக்ஷன், வி டாக் அபவுட் கம்ப்ளீட்டாக ஹீட் எனர்ஜி ஒர்க் எனர்ஜியை மாற்றலாம், எவ்வளோ மேக்ஸிமம் பாசிபிலிட்டி ஐ கேன் கன்வெர்ட் தி ஹீட் எனர்ஜி இன்டு த ஒர்க் எனர்ஜி, அப்புறம் இந்த என்ட்ரோபின்ற குவான்டிட்டியோட இன்ட்ரடக்ஷன். ஓகே, ஸோ அதுதான் இப்போ செகண்ட் லா வந்து என்னது, ds is equal to q by t. ஸோ ரிவர்சிபிள் ப்ராசஸ் வந்தால் அதை ரிவர்சிபிள் போடுவோம், இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ் வந்தால் q irreversible by tன்னு போடுவோம். அப்போது ds ரிவர்சிபிள்னா q ரிவர்சிபிள் by t, ds irreversibleனா அது q irreversible by t. ஸோ அது என்ன டைப் ஆஃப் ப்ராசஸோ அந்த ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த சப்ஸ்கிரிப்ட் வந்து போட்டுருவோம். ஓகே, ds is equal to q by t. இது வந்து ஜென்ரலைஸ்டு, இதுதான் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் செகண்ட் லாவோட மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். அப்போ ஃபர்ஸ்ட் லாவோட ஸ்டேட்மெண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். வாட் இஸ் ஃபர்ஸ்ட் லாவோட ஸ்டேட்மெண்ட், d is equal to q plus w, q minus w, right? d is equal to minus q plus w, அடுத்து d is equal to minus q minus w. அதாவது பேஸ்ட் ஆன் ஒர்க் டன் ஆன் த சிஸ்டமா பை த சிஸ்டமா, ஹீட் எனர்ஜி ரிலீஸ்ட் ஆர் அப்சார்ப்டு, அதை பொறுத்து நம்ம ஃபர்ஸ்ட் லாவோட மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். அப்போ செகண்ட் லாவோட மேத்தமெட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் d is equal to q by t. இப்போ நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். இதில் பிளாங்க் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாரு, கெல்வின் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாரு. ஓகே, ஸோ அப்போ என்ட்ரோபி, செகண்ட் லாவோட என்ட்ரோபி ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, த என்ட்ரோபி ஆஃப் அன் ஐசோலேட்டட் system increases always in the during a spontaneous process. எப்பவுமே வந்து நாம் வந்து என்ன சொல்லியிருப்போம், எனர்ஜி ஆஃப் த யூனிவர்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட், அது வந்து ஃபர்ஸ்ட் லா, எனர்ஜி ஆஃப் த யூனிவர்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட். அப்போ டெல்டா இ பண்ணுறப்போ டெல்டா இ ஆஃப் த யூனிவர்ஸ் வந்து என்னது, 0. இது வந்து ஃபர்ஸ்ட் லா. ஓகே, அதேமாதிரி எனர்ஜி ஆஃப் த யூனிவர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் ப்ளஸ் எனர்ஜி ஆஃப் த சரௌண்டிங், இதுவும் ஃபர்ஸ்ட் லா. ஆனால் இங்கே டெல்டா எஸ் வந்து நம்ம எஸ் வந்து இங்கே கான்ஸ்டன்ட்டே கிடையாது. நீங்கள் ஒரு ப்ராசஸில் என்ட்ரோபி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. என்ட்ரோபி இஸ் நாட் ஈக்குவல், என்ட்ரோபி இஸ் 0 ஃபார் த ரிவர்சிபிள் ப்ராசஸ். பட் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ்க்கு என்ட்ரோபி எப்பவுமே கிரேட்டர் தென் 0, பாசிட்டிவ் வேல்யூ தான் அதுக்கு இருக்கும் ஃபார் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ்க்கு டெல்டா எஸ் வந்து 0. அப்போ சேஞ்ச் இந்த என்ட்ரோபி பார்த்தீங்க, என்ட்ரோபி ஆல்வேஸ் இன்க்ரீசஸ் ஃபார் த ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். இப்போ டெல்டா எஸ் டோட்டல் கிரேட்டர் தென் 0. ஓகே, irreversible ப்ராசஸில் மேக்ஸிமம் ஆல் irreversible ப்ராசஸ் ஆர் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். இப்போ டெல்டா எஸ் கிரேட்டர் தென் 0. இப்போ டெல்டா எஸ் டோட்டல் எப்படி சொல்லுவோம், டெல்டா எஸ் சிஸ்டம் ப்ளஸ் டெல்டா எஸ் சரௌண்டிங். அப்போது இட்ஸ் ஆல்வேஸ் கிரேட்டர். ஓகே, ஃபார் ரிவர்சிபிள் ப்ராசஸ்க்கு டெல்டா எஸ் வந்து 0. ஓகே, ரிவர்சிபிளில் மட்டும்தான். ஓகே, பட் irreversible ப்ராசஸில் டெல்டா எஸ் டோட்டல் வந்து 0, டெல்டா எஸ் டோட்டல் வந்து 0. அப்போது 0னா டெல்டா எஸ் சிஸ்டம் ப்ளஸ் ஈக்குவல் டு மைனஸ் டெல்டா எஸ் சரௌண்டிங். அப்போ இது கேட்பாங்க, இது வந்து ஃபார் த ரிவர்சிபிள். ஓகே, அப்போது ஃபார் ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ், அதுவாக நடக்கிற ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு irreversible. அப்போ அந்த ப்ராசஸ்க்கு டெல்டா எஸ் டோட்டல் இஸ் கிரேட்டர் தென் 0. அப்போது ரிவர்சிபிள் ப்ராசஸ்க்கு நமக்கு டெல்டா எஸ் டோட்டல் என்னன்னு கேட்டாக்கா டெல்டா எஸ் டோட்டல் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, இந்த ரெண்டு கண்டிஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம ஈவன் டெல்டா ஜி வச்சியும் பேசுவோம். இது வந்து பேஸ்ட் ஆன் த என்ட்ரோபி ஸ்டேட்மெண்ட். ஆல்வேஸ் ஐசோலேட்டட் சிஸ்டத்தோட என்ட்ரோபி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், இட் இஸ் பாசிட்டிவ். இப்போ கிரேட்டர் தென் 0. நெக்ஸ்ட் கெல்வினோட கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட்.
அது பிரகாரம் என்னன்னா, it is impossible to construct a machine which absorbs heat from a hot source and converts completely into work by a cyclic process without transferring a part of the heat to the cold sink. இட் இஸ் இம்பாசிபிளாக இந்த மாதிரி ஒரு மெஷினே, நீங்கள் ஒரு மெஷின் இருக்குது, அந்த மெஷினுக்கு நீங்கள் ஹீட் எனர்ஜி கொடுக்குறீங்க, ஹீட் எனர்ஜி வந்து கொடுத்தா அது ஒர்க் எனர்ஜியாக மாற்றுது. ஓகே, ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 100% கன்வர்ஷன் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். ஓகே, அப்போது கொஞ்சம் நீங்கள் இப்போ நம்ம ஸ்டவ் இருக்குது, ஸ்டவ் தான் வந்து ஹாட் ரிசோர்ஸ்ன்னு சொல்லுவோம். நீங்கள் பாத்திரம் வைக்கிறீங்களா, அதுதான் கோல்டு ரிசர்வாயர் சொல்லுவோம். இதுலேருந்து இதுக்கு போகிறப்போ நான் வாட்டர் தான் ஹீட் பண்ணேன், ஆனால் அது ஃபஸ்ட்டு என்னது, அந்த வெசலோட சர்ஃபேஸை ஹீட் பண்ணும், அப்புறம் தான் வாட்டர் பாயில் ஆகும். அப்போ கொஞ்சம் திங் வந்து என்ன பார்த்தீங்கன்னா சிஸ்டத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினைப்போம், ஆனால் சரௌண்டிங்க்கு போயிருக்கும். ஸோ இட் இஸ் இம்பாசிபிள் டு கன்வெர்ட் தி ஹீட் எனர்ஜி இன்டு தி ஒர்க் எனர்ஜி. ஸோ அதுதான் வந்து கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட். அது வந்து பேஸ்ட் ஆன் ஸோ ஒரு மெஷின் அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணுற மெஷினை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ கார்னாட் வந்து சைக்கிளிக் ப்ராசஸில் வந்து எவ்வளோ மேக்ஸிமம் ஹீட் எனர்ஜியை நான் ஒர்க் எனர்ஜியாக மாற்றலான்ற ஒரு தியரம் கொண்டு வந்தது யாருன்னா கார்னாட்ன்றாரு. அவர் ரிவர்சிபிள் சைக்கிளிக் ப்ராசஸில் அதை ஹீட் பண்ணுறப்ப. அடுத்து ட்ராஷியஸ் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, இட் இஸ் இம்பாசிபிள் டு ட்ரான்ஸ்ஃபர் த ஹீட் ஃப்ரம் எ கோல்டு ரிசர்வாயர் டு த ஹாட் ரிசர்வாயர். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு எப்போவுமே ஹாட் ரிசர்வாயர்னால் அதுதான், இப்போ மெழுகுவர்த்தி இருக்குது, அதுதான் வந்து ஹீட் பண்ண போகுது, அதுதான் வந்து ஹாட் ரிசர்வாயர். கோல்டு ரிசர்வாயர்னால் நம்ம எதை ஹீட் பண்ண போகிறோமோ அதுதான். ஓகே, அது வந்து டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கிறது. ஹாட் ரிசர்வருக்கு டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், கோல்டு ரிசர்வருக்கு டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாக இருக்கும். எப்போவுமே ஹாட்லேருந்து கோல்டுக்கு தான் போகும் டெம்பரேச்சர், பட் கோல்டுலேருந்து ஹாட்டுக்கு போகாது. அதுதான் இட் இஸ் இம்பாசிபிள் டு ட்ரான்ஸ்ஃபர் த ஹீட் ஃப்ரம் தி கோல்டு ரிசர்வாயர் டு தி. ஓகே, ஹாட்டான ஆப்ஜெக்ட்லேருந்து தான் கோல்டானதுக்கு நம்ம ஹீட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி, ஆனால் கோல்டான ரிசர்வாயர்லேருந்து ஹாட்டான ரிசர்வருக்கு நம்மளால் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணவே முடியாது வித்தவுட் டூயிங் சம் ஒர்க். ஸோ இது வந்து கிளாஷியஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இப்போது இது வந்து இப்போ என்ட்ரோபி வந்து செகண்ட் லாவில் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இப்போ செகண்ட் லாவில் இட் இன்க்ளூசஸ் த ஸ்டேட் ஃபங்க்ஷன் கால்டு என்ட்ரோபி. இந்த என்ட்ரோபி இஸ் த மெஷர் ஆஃப் டிகிரி ஆஃப் ரேண்டம்னு சொல்லுவோம். என்ட்ரோபி இஸ் மெஷர் ஆஃப் ரேண்டம்னஸ், டிஸார்டர்னஸ். ரேண்டம்னஸ்னால் மீன் ஆர்டராக இருக்காது. ஓகே, டிஸார்டர்னால் ஆர்டராக அரேஞ்ச் ஆகிருக்காது. இப்போ ஆர்டர்னஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து சாலிட் இருக்குது, சாலிடுக்கு வந்து ஒரு லாட்டிஸ் இருக்கும். ஸோ ஆட்டம்ஸ் வந்து இப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும். தண்ணியில் போடுறப்ப என்ன ஆகும், இந்த லாட்டிஸ் வந்து உடஞ்சிடும். லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கிறப்ப என்ன ஆகும், இந்த இப்படி எல்லாமே மாலிகுல்ஸாக தான் இருக்கும் ஒரு கண்டெய்னரில். கேஷியஸ் ஸ்டேட்டில் இன்னும் ஃப்ரீடம் நிறைய இருக்கும். அப்போ சாலிடாக இருக்கப்போ ஆட்டத்துக்கு ஒரு பொசிஷன் வந்து ஃபிக்ஸ்டு பொசிஷன். லிக்விடில் மூவ் ஆகும், கேஸில் இன்னும் இட் மூவ்ஸ் வெரி ஃபாஸ்ட் மூவிங். ஓகே, இப்போ என்ட்ரோபி வந்து யாருக்கு அதிகமாக இருக்கும், கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு அதிகமாக இருக்கும். அப்போது என்ட்ரோபி எஸ் ஆஃப் த கேஸ் இஸ் கிரேட்டர் தென் என்ட்ரோபி ஆஃப் த லிக்விட். அப்போ என்ட்ரோபி ஆஃப் த சாலிட் வந்து சாலிடுக்கு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், லிக்விடுக்கு அதை விட அதிகமாக இருக்கும், கேஸ்க்கு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறப்ப அதிகமாக இருக்கும். அப்போது ஏன்னா கேஸ் மாலிகுல் ஃப்ரீயாக மூவ் ஆகிட்டே இருக்குது, அப்போது ரேண்டம்னஸ் வந்து அதிகம், டிஸார்டர்னஸ் அதிகம், அதனால் என்ட்ரோப்பியும் அதிகம். ஏதாச்சும் ஒன்று பர்ஃபெக்டாக ஆர்டராக கிறிஸ்டல் சப்ஸ்டன்ஸில் இந்த இடம் தான் அப்படின்னு உட்காந்துருச்சுன்னா அப்போ வந்து அதுக்கு என்ட்ரோபி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து என்ட்ரோபி மீன்ஸ் இட்ஸ் அ மெஷர் ஆஃப் எவ்வளோக்கு எவ்வளோ ஆர்டராக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ என்ட்ரோபி கம்மி, எவ்வளோக்கு எவ்வளோ டிஸார்டர் இருக்குது. வீட்டில் எல்லாத்தையும் கழிச்சு போட்டிருந்தா நம்ம சொல்லலாம் இந்த வீட்டில் என்ட்ரோபி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அப்போ the second law is the entropy of an isolated system increases for the spontaneous process. இது ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கார்னாட் தியரம் சொல்லிட்டு. ஓகே, ஸோ கார்னாட் தியரம் என்னென்னா இங்கே எழுதியிருப்பாங்க, கார்னாட் தியரம் கீழே தான் எழுதியிருப்பாங்க. அது என்னென்னா மெஷின் ஒர்க்கிங் பிட்வீன் efficiency of a machine working reversibly depends upon the temperature of the source and the sink. Source na heat reservoir, sink na cold reservoir. It is independent of the nature of the substance or the substance used for the operation. Okay, அப்போ temperature T2 and T1 பொறுத்து தான் அந்த
எஃபிஷியன்சியே வந்து இருக்குது, அது வந்து CO2 கேஸா இல்லை H2 கேஸா அப்படிலாம் கிடையவே கிடையாது. இட் பேஸ்ட் ஆன் த டெம்பரேச்சர். அதுதான் வந்து கார்னாட் தியரம். ஸோ த எஃபிஷியன்சி ஆஃப் த மெஷின் ஒர்க்கிங் ரிவர்சிபிளி டிபெண்ட்ஸ் அப்பான் தி டெம்பரேச்சர் of the source and the sink but independent of the nature of the substance. That is Carnot theorem. ஸோ உங்களுக்கு கார்னாட் சைக்கிள் இருக்குது, அது உங்களுக்கு ஆனால் தியரம் தான் கொடுத்துருக்காங்க. சைக்கிள் வேணுன்னா நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம். ஓகே, ஸோ இதில் வந்து ஒரு 4 ப்ராசஸ் இருக்குது. ஸோ இந்த டயக்ராமில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எஃபிஷியன்சி கொஞ்சம் கீழே தள்ளிப்போம். ஸோ இதில் வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ப்ராசஸ், 2 எக்ஸ்பான்ஷன், ஒரு கம்ப்ரெஷன். ஓகே, ஸோ ஐ வில் ட்ரா த டயக்ராம். ஓகே, ஃபஸ்ட்டு கேஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது, ஐசோதெர்மலி எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஓகே, ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன். ஓகே, அது வந்து A to B. ஓகே, டெம்பரேச்சர் வந்து P1 V1லேருந்து ப்ரெஷர் P2 V2க்கு மாறுது. இங்கே டெம்பரேச்சர் வந்து T2 ஹையர் டெம்பரேச்சரில் இருக்குது. அடுத்து பிலேருந்து சிக்கு வந்து இப்படி போகுது. ஓகே, இது வந்து என்னென்னா அடியாபெட்டிக் எக்ஸ்பான்ஷன். அடியாபெட்டிக் எக்ஸ்பான்ஷன். அப்போ கிராஃப் வச்சு கொஷின் கேட்பாங்க, இந்த கிராஃபில் இந்த ஜோன் வந்து என்ன, இந்த ஜோன் என்ன அப்படின்ட்டு. அப்புறம் சியிலேருந்து டிக்கு போகுது. அது வந்துன்னா இதுக்கு ஆப்போசிட் ப்ராசஸ். ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷனா அதுக்கு ஆப்போசிட்னா ஐசோதெர்மல் கம்ப்ரெஷன். ஐசோதெர்மல் கம்ப்ரெஷன். அடுத்து D2A வந்து என்னது, இந்த ப்ராசஸ்க்கு ஆப்போசிட் அடியாபேட்டிக் கம்ப்ரெஷன். இங்கே எக்ஸ்பான்ஷன்னா இங்கே அடியாபேட்டிக் கம்ப்ரெஷன். அப்போ கேட்பாங்க A to B வந்து என்ன டயக்ராமில், அடியாபேட்டிக் ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன். அங்கே P1 V1லேருந்து P2 V2 ஆச்சு. அடுத்து அடியாபேட்டிக் எக்ஸ்பான்ஷனில் P2 V2லேருந்து P3 V3 மாறிச்சு. அப்போ இங்கே வந்து டெம்பரேச்சர் குறைஞ்சிடும். இது வரைக்கும் ஒரு டெம்பரேச்சர், இந்த இடத்துல வந்து T2ல இருக்குது. ஓகே, A to B, சிலேருந்து டிக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஹாஃப் வரைக்கும் T2 இருக்குது. இது கீழேருந்து T1ன்னு லோயர் டெம்பரேச்சராக இருக்குது. ஓகே, ஸோ அடுத்து வந்து B to C வந்து என்னன்னு கேட்பாங்க. அது வந்து அடியாபேட்டிக் எக்ஸ்பான்ஷன். B to C வந்து அடியாபேட்டிக் எக்ஸ்பான்ஷன். அப்போ 2 எக்ஸ்பான்ஷன். அடுத்து C to D வந்து ஐசோதெர்மல் கம்ப்ரெஷன். ஐசோதெர்மல் கம்ப்ரெஷன். அடுத்து D2A வந்து என்னது, அடியாபேட்டிக் கம்ப்ரெஷன். இப்போ 2 எக்ஸ்பான்ஷன் 2 கம்ப்ரெஷன். ஆனால் ஆர்டர் வந்து என்னது, ஃபஸ்ட்டு ஐசோ அப்புறம் அடியாபேட்டிக். ஓகே, இப்போ ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன்னா டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்ட். அப்போ அந்த டெம்பரேச்சர் வந்து T2. ஓகே, ஸோ அப்போது உங்களுக்கு என்ன இல்லைன்னா, ஸோ ஏபியில் வந்து என்ன ஆகுது, P1 V1ல் இருக்க கேஸ் வந்து P2 V2 மாறுது. இங்கே டெம்பரேச்சர் வந்து T2. ஓகே, அப்போ அடியாபேட்டிக் எக்ஸ்பான்ஷனில் நம்ம என்ன பண்ணுவோம், ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷனில் we have to calculate the ஒரு ப்ராசஸ்க்கும் W calculate பண்ணோம். ஓகே, ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டில் எடுப்போம் D is equal to Q plus W. ஆனால் ஐசோதெர்மல் ப்ராசஸில் நான் என்ன சொல்லியிருக்கேன், ஐசோதெர்மல் ப்ராசஸில் DT 0, ஏன்னா டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட். நம்ம எனர்ஜி ஈக்குவல்ட்டு என்ன, கைனெட்டிக் எனர்ஜி ½ mv² = 3/2 kBT. DE 0னா அப்போ DTயும் 0 தான். அப்போ DT 0னா DE 0. அப்போ இது வந்து 0 ஆகிடும். இது ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷனில் DT 0, ஐசோன்னா அது டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட், DT 0 அதனால DE 0 ஆகிடுது. அப்போ Q plus W = 0. அப்போது W is equal to -Qன்னு சொல்லலாம், இல்லை Q is equal to -W எப்படினாலும் சொல்லலாம். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கான, இதை W1 வச்சுக்கிறேன். ஓகே, அப்போ இதை வந்து என்ன சொல்லலாம், இது வந்து ரிவர்சிபிள் ப்ராசஸ். ஓகே, நம்ம ஆல்ரெடி W is equal to -PdV. ஓகே, இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்குது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். இப்போ -W1 is equal to ப்ளஸ் P, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் PdVயாக மாறிடும். இங்கே வால்யூம் வந்து என்னவா இருக்குது, V1லேருந்து V2க்கு போயிருக்கு. ஓகே, அப்போது இது வந்து ரிவர்சிபிள் ப்ராசஸ்னால இதை நம்ம இன்டகிரேட் பண்ணணும்.
ஆல்ரெடி PV ஈக்குவல் டு RTன்னு தெரியும். அப்போ P இஸ் ஈக்குவல் டு RT பை V. இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணாக்கா என்ன வரும்? W1 இஸ் ஈக்குவல் டு வால்யூம் எங்கேருந்து எங்கே சேஞ்ச் ஆச்சு? RT வெளியில் எடுத்துக்கலாம். வால்யூம் வந்து இனிஷியல் லோயர் V2ல இருந்துச்சு. அடுத்து V1லேருந்து V2க்கு போச்சு. அப்போது dV பை V. ஓகே, உங்களுக்கு டெரிவேஷன் கேட்கல, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ப்ராசஸ் வச்சு கேட்டேன்னா கார்னாட் தியரம் கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன ஆகும்? -W1 இஸ் ஈக்குவல் டு dV பை V வந்து என்னது? ln V. அப்போ அப்பர் லிமிட் RT ln V2 பை V1. இதுதான் வந்து என்னோட W1. ஃபஸ்ட்டு W1 ஃபார் த ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷனுக்கு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து அடியாபேட்டிக் போகிறோம். அடியாபேட்டிக் எக்ஸ்பான்ஷன் வந்து ரெண்டாவது ப்ராசஸ். அந்த ப்ராசஸில் என்ன இருக்குது? B2Cனா என்னது? P2 V2லேருந்து P3 V3க்கு போயிருக்கு. டெம்பரேச்சர் T2லேருந்து T1க்கு வந்துருச்சு இந்த ப்ராசஸில். ஓகே, டெம்பரேச்சர் வந்து T2லேருந்து T1க்கு வந்திருக்கு. ஓகே, அப்போது இங்கே வந்து நம்ம அடியாபேட்டிக் ப்ராசஸில் நம்ம அகைன் ஒர்க்கு கண்டுபிடிக்கணும். W கண்டுபிடிக்கணும். இங்கே வந்து D இஸ் ஈக்குவல் டு Q ப்ளஸ் W. நம்ம அடியாபேட்டிக் ப்ராசஸ்னால் என்ன சொல்லியிருக்கேன்? Q வந்து 0. இப்போ D இஸ் ஈக்குவல் டு W. ஓகே, ஸோ அப்போது அதை வந்து என்ன எழுதலாம்? DE பை நமக்கு DE பை DT வந்து என்னன்னு தெரியும்? CVன்னு தெரியும். அப்போ DE இஸ் ஈக்குவல் டு CV DTன்னு தெரியும். ஓகே, இது எக்ஸ்பான்ஷன்றதுனால இதுவுமே வந்து -W. ஒர்க் வந்து டன் பை த சிஸ்டம். ஓகே, அதனால் -W நம்ம போட்டுக்கணும் சிம்பிள் பிரகாரம் வந்து. இல்லைன்னா வந்து டெம்பரேச்சர் வந்து T1லேருந்து T2க்கு போயிருக்கு அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். சரி, ஓகே, W வந்து இப்படி இருக்குது. இதை CVDTன்னு எழுதிக்கலாம். W இஸ் ஈக்குவல் டு CVDT. ஆனால் டெம்பரேச்சர் எங்கேருந்து எங்கே போயிருக்கு? ஃபைனல் வந்து என்ன? T1. அப்போது CV இன்ட்டு T1 மைனஸ் T2. ஸோ இதுதான் வந்து என்னோட W2. ஓகே, ஸோ அது நீ -W2 எக்ஸ்பான்ஷன்னா -W2ன்னு வச்சுப்போம். ஓகே, CV T1 மைனஸ் T2, இல்லைனா மைனஸில் போடுறப்போ -CV T2 மைனஸ் T1 வச்சுக்கலாம். இதுதான் வந்து ஈக்குவேஷன். W2 வந்து ரெண்டாவது W2 ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுப்போம். இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுப்போம். ஓகே, அதே மாதிரி கம்ப்ரெஷனுக்கு பண்ணுறப்போ கம்ப்ரெஷனில் வந்து என்னாச்சு? P3 V3லேருந்து P4 V4க்கு போகும். இங்கே வந்து டெம்பரேச்சர் வந்து T2ன்றதால இங்கே T2ன்னு வச்சுப்போம். ஏன்னா அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். அது மூவ் ஆக மாட்டேங்குதே. ஓகே, ஸோ என்னோடய சிஸ்டத்தில் அடிக்கடி கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துடும். ப்ளீஸ் பேர். அது மாதிரி W3. மூணாவது வந்து ஐசோதெர்மல் கம்ப்ரெஷன். கம்ப்ரெஷன் வந்து எங்கேருந்து எங்கே போயிருக்கு? ஃபஸ்ட்டு A to B போச்சு, B to C போச்சு. இப்போது C to D போயிருக்கு. C to Dயில் வந்து P3 V3லேருந்து P4 V4க்கு போயிருக்கு. ஓகே, P1 V1 P2 V2லேருந்து V3 P3 C to Dனா இந்த சைடு டெம்பரேச்சர். ஓகே, ஐசோதெர்மல் கம்ப்ரெஷன். டெம்பரேச்சர் வந்து இங்கே என்ன? T1. ஓகே, அகெயின் இது வந்து கம்ப்ரெஷன் வந்து ஒர்க் டன் ஆன் த சிஸ்டம். ஆஸ் யூஷுவல் DE வந்து 0, Q ப்ளஸ் W. அப்படி போய் இதை W3ன்னு வச்சுப்போம். W3 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் Qன்னு வச்சாலும் சரி, இல்லை ஓகே, இல்லை -W3 ஈக்குவல் டு ப்ளஸ் வாட் எவர் இட் இஸ். ஓகே, -Qன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அகெயின் இதை வந்து நம்ம PdVன்னு சொல்லுவோம். -PdV. இங்கே வந்து வால்யூம் வந்து எங்கேருந்து எங்கே போயிருக்கு? P3 V3லேருந்து P4 V4க்கு போயிருக்கு. இப்போ இங்கே வந்து என்னவாகும்? இது வந்து RT1 ln எங்கேருந்து எங்கே போச்சு?
V4 to V3 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகே, இதான் தேர்டு. அதே மாதிரி கம்ப்ரெஷனுக்கு இங்கே என்ன பண்ணணும், டெம்பரேச்சர் வந்து T1லேருந்து T2க்கு போகும். ஃபோர்த்து இந்த டயக்ராமில் பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு T2லேருந்து மேலே T2லேருந்து T1க்கு வந்திருக்கும். இப்போ ஃபோர்த்து ப்ராசஸில் T1லேருந்து T2க்கு போகும். அப்போ அகெயின் இதுக்கான ஆப்போசிட். ஓகே, W4 is equal to CV T2 minus T1 இருக்கும். ஓகே, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும். அதுதான் வந்து டோட்டல் ஒர்க். W1 W2 W3 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஃபைனலாக என்ன வரும்னா இங்கே இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ சிவி இந்த ரெண்டு சிவி கேன்சல் அவுட் ஆகிட்டு RT2 V2 V1 வரும், RT1 V4. அப்புறம் நம்ம ஒரு அப்ராக்சிமேஷன் V2 by V1 is equal to V3 by V4 அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். அப்புறம் இந்த RT2 V2 by V1 W is equal to இதுதான் நமக்கு வரும். ஓகே, RT2 minus T1 ln V2 by V1. அப்புறம் என்ன பண்ணுவோம், இந்த W வந்து டோட்டல் ஹீட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் Q2 minus Q1ஆல் டிவைட் பண்ணுவோம். அப்படி வரப்போ எனக்கு வந்து என்ன வரும், W is equal to Q2 T2 minus T1 அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வரும். நீங்கள் கொஞ்சம் புக்கில் படித்தா தான் புரியும் ஃபைனலாக. ஓகே, ஆக்சுவலி என்ன வரும்னா எஃபிஷியன்சி வந்து W by Q2. W வந்து என்ன வந்திருக்குன்னா ஆக்சுவலி R T2 minus T1 ln V2 by V1 வந்திருக்கும். Q2 வந்து என்ன வந்திருக்கும், RT2 ln V2 by V1 வந்திருக்கும். இந்த ln கேன்சல் அவுட் ஆகிட்டு RR கேன்சல் அவுட் ஆகிட்டு ஈட்டா இஸ் ஈக்குவல் டு T2 minus T1 by T2 வந்திருக்கும். இதை நம்ம எப்படி எழுதலாம்னா Q2 minus Q1 by Q1ன்னு எழுதலாம். அப்போ இதுதான் வந்து எஃபிஷியன்சி ஆஃப் த கார்னாட் சைக்கிள். ஓகே, ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகே, உங்கள் ஸ்கூல் புக்கில் எப்படி கொடுத்துருவாங்க, இன்கேஸ் பர்சன்டேஜில் கேட்டாக்கா அதை 100ல் மல்டிப்ளை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஐ ஜஸ்ட் இங்கே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க வந்து Q2 minus Q1 by இது அவங்க கோல்ட் ரிசர்வாயர் ஹாட் ரிசர்வாயர் கொடுத்துருப்பாங்க. ஹாட் ரிசர்வாயருக்கு 2 எடுத்துப்போம், கோல்ட் ரிசர்வாயருக்கு 1 எடுத்துருப்போம். ஸோ நோட்டேஷன்ஸ் எப்படி வேணா இருக்கலாம். அது மற்ற ஹையர் டெம்பரேச்சர் மைனஸ் லோயர் டெம்பரேச்சர் பை ஹையர் டெம்பரேச்சர், இல்லை Q2 minus Q1 by Q2. ஸோ இதுதான் வந்து எஃபிஷியன்சி ஆஃப் த ஒரு மெஷின், கார்னாட் சைக்கிளோட எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அடுத்து இந்த என்ட்ரோபியோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, அது உங்கள் என்ட்ரோபினா என்ன, ப்ராபபிலிட்டியோட மெஷர். இட்ஸ் அ மெஷர் ஆஃப் டிஸார்டர்னஸ் ஆஃப் த சிஸ்டம். அப்போ என்ட்ரோபி பற்றி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா இட் மெஷர்ஸ் தி டிஸார்டர். ஓகே, ஒரு சிஸ்டம் எவ்வளோ ரேண்டமாக இருக்குது அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இட் மெஷர்ஸ் தி ப்ராபபிலிட்டி ஆஃப் த சிஸ்டம். ஓகே, ப்ராபபிலிட்டினா வந்து இது ஒன்று தெர்மோடைனமிக் ப்ராபபிலிட்டி இருக்குது, ஒன்று ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ அப்போ S ஈக்குவல் டு K ln Wன்றது ஒரு ஃபேமஸ் ஈக்குவேஷன். இதை வந்து போல்ஸ்மேன் தான் இதை கண்டுபிடிக்கிறாரு. ஓகே, S ஈக்குவல் டு K ln W. ஓகே, அது வந்து இதில் Wன்றது கேபிட்டல் Wன்றது என்னது, ப்ராபபிலிட்டி. ஓகே, அதில் எவ்வளோ ஓரியன்டேஷன் அந்த மாலிக்யூல்ஸில் வந்து இருக்குது அப்படின்றது தான் வந்து போல்ஸ்மேனோட ஃபேமஸ் ஈக்குவேஷன். இது ஒன் வேர்ட் லைக். ஸோ எஃபிஷியன்சி இன் பர்சன்டேஜும் நீங்கள் பார்த்துக்கலாம். என்ட்ரோபி ஈட்டா இஸ் ஈக்குவல் டு இன் பர்சன்டேஜ். அப்போ உங்களுக்கு S ஈக்குவல் டு K ln W. இந்த கேபின்றது போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், இந்த Wன்றது என்னது, ப்ராபபிலிட்டி. ஓகே, ஸோ வாட் யூ மீன் பை ப்ராபபிலிட்டிங்க அப்படி என்ன மீனிங்னா, ஃபார் எக்ஸாம்பிள் CO மாலிகுல்ஸ் வந்து இருக்குது. ஓகே, CO வந்து கிறிஸ்டலைன் ஸ்டேட்டில் எப்படி இருக்கும், பாண்டிங் வந்து COCOன்னு இருக்கலாம், இல்லைனா COOC இப்படி இருக்கலாம். ரெண்டு ஓரியன்டேஷன்ஸ் பாசிபிள். அப்போ வந்து என்ன எழுதலான்னா, ஸோ ஒரு மாலிக்யூலுக்கு ரெண்டு ஓரியன்டேஷன். அப்போ அவகேட்ரோ நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ்க்கு அந்த நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ்க்கு வந்து நம்ம என்ன எழுதுவோம், S இன்ட்டு KB இன்ட்டு ln 2 பவர் NA. ஓகே, ஒன் மாலிக்யூலுக்கு எப்படி எழுதுவோம், NA மாலிக்யூலுக்கு இங்கே NA மல்டிப்ளை பண்ணுவோம், அது பவரில் போயிடும். ஓகே, அப்போ 2 பவர் NA இது திருப்பி இங்கே கொண்டு வந்தால் NA இன்ட்டு KB வந்து என்னது R.
ln 2. அதாவது KB equal to R by NA. அப்போ கேபியும் என்ஏயும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரும்? கேஸ் கான்ஸ்டன்ட் பை அவகேட்ரோ நம்பர் தான் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். இதனோட ரிலேஷனை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கேபி இஸ் ஈக்குவல் டு கேஸ் கான்ஸ்டன்ட் பை அவகேட்ரோ நம்பர். அப்போ அவகேட்ரோ நம்பர் இன்ட்டு கேபி வந்து என்னது? 6. அப்போது R ln 2. இது அப்ராக்சிமேட்லி உங்களுக்கு என்ன வேல்யூ வரும்னா சம்திங் லைக் 5 கிலோ ஜூல் கிட்ட இது வரும். 5 ஜூல் வரும். 5 ஜூல் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாக்கா ln equal to something like 8.314 into 2.303 into log 2 வந்து 0.3010. 8 16 16 4.8 வரும். 4.8 இந்த எக்ஸ்ட்ரா இருக்க நம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 5 ஜூல்ஸ் வந்து இது வரும். ஓகே. அப்போது இந்த NO மாலிக்யூல்ஸ்க்கு என்ன அப்சல்யூட் என்ட்ரோபி இல்லைனா வந்து ப்ராபபிலிட்டி எவ்வளோ அப்படின்னு கேட்குறப்ப NO CO இந்த மாதிரி டயாட்டாமிக் மாலிக்யூலுக்கு எப்போவுமே 2 ஓரியன்டேஷன் இருக்கும். இப்போ இதை வச்சு நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே. அடுத்து நிறைய டைப்ஸ் ஆஃப் என்ட்ரோபி இருக்குது. ஒரு என்ட்ரோபி சேஞ்ச் வந்து அந்த ப்ராசஸ் வந்து சப்ளிமேஷனா இல்லை வந்து மெல்ட்டிங்கா அதை பொறுத்து யூ கேன் ரைட் த ஈக்குவேஷன். ஓகே. அதே இங்கே டைப்ஸ் ஆஃப் என்ட்ரோபி. இப்போ என்ட்ரோபி ஆஃப் ஃபியூஷன்னா ஒன்று மெல்ட்டிங் நடக்குது, சாலிட் வந்து லிக்விடாக மாறுது. ஓகே. அது ஒரு ரிவர்சிபிள் ப்ராசஸ். அப்போது நம்ம ஏற்கனவே வந்து என்ன பண்ணிக்கோம்? டிஎஸ் ஈக்குவல் டு Q ரிவர்சிபிள் பை T. அப்போது டிஎஸ் வந்து ஃபியூஷன்னா இங்கே Q வந்து நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம்? அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் நம்ம என்னென்னு எழுதலாம்? QPயை வந்து DHன்னு எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே. அப்போது இந்த ஈக்குவேஷனில் டிஎஸ் ஈக்குவல் டு Q பை Tனுக்கு பதிலாக நீங்கள் டெல்டா ஹெச் பை Tன்னு எழுதலாம். அப்போது இங்கே இது வந்து ஃபியூஷன்னா இதுவும் ஃபியூஷன், இது மெல்ட்டிங்னா இதுவும் மெல்ட்டிங். ஓகே. அப்போ ஒரு ப்ராசஸ்க்கும் இப்போ டெல்டா ஹெச் ஃபியூஷன் இஸ் ஈக்குவல் டெல்டா எஸ் ஃபியூஷன் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் ஃபியூஷன் பை அந்த ஃபியூஷன் டெம்பரேச்சர். அடுத்து என்ட்ரோபி ஆஃப் வேப்பரைசேஷன்னா லிக்விட் வந்து கேஸாக மாறுது. ஓகே. அப்போ வந்து இப்போ டெல்டா எஸ் வேப்பரைசேஷன் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் வேப்பரைசேஷன். லிக்விட் டு கேஸ்னால் என்னது? பாய்லிங் பாயிண்ட். அப்போது டிபி வாஸ் த பாய்லிங் டெம்பரேச்சர். இப்போ என்ட்ரோபி ஆஃப் ட்ரான்சிஷன்னா இப்போ ஒரு சல்ஃபர் வந்து ஒரு மானோக்ளினிக்லேருந்து அமார்ஃபஸாக மாறுது. அது பேர் வந்து சாலிட் ஸ்டேட்லேயே ஒரு சாலிட் வந்து இன்னொரு சாலிடாக மாறுது. அது பேர் வந்து அந்த ப்ராசஸ்க்கு பேர் டெல்டா எஸ் ட்ரான்சிஷன்னா, அந்த என்தால்பிக்கு பேர் வந்து டெல்டா ஹெச் ட்ரான்சிஷன்னா, அந்த டெம்பரேச்சருக்கு பேர் வந்து ட்ரான்சிஷன் டெம்பரேச்சர் டிடி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி எல்லா ப்ராசஸ்க்கும் ஜஸ்ட்டு நம்ம அது டெல்டா எஸ் பை டெல்டா ஹெச் பை டி மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒர்க் எனர்ஜி ஃபங்க்ஷன் அண்ட் ஃப்ரீ எனர்ஜி ஃபங்க்ஷன். நத்திங் பட் ஒர்க் எனர்ஜி ஃபங்க்ஷன்னா ஒர்க் ஃபங்க்ஷன்னா வந்து என்னது? ஹெல்ம்ஹோல்ட்ஸ் ஃப்ரீ எனர்ஜி ஃபங்க்ஷன். ஹெல்ம்ஹோல்ட்ஸ் ஃப்ரீ எனர்ஜி ஃபங்க்ஷன். அது பேர் வந்து என்ன? சிம்பிள் வந்து ஏ. ஓகே. அதே மாதிரி வெறும் ஃப்ரீ எனர்ஜி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னாக்கா அதனோட பேர் வந்து ஃப்ரீ எனர்ஜி ஃபங்க்ஷன் அப்படின்னாக்கா அது வந்து கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி ஃபங்க்ஷன். கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி ஃபங்க்ஷன். அதனோட சிம்பிள் வந்து ஜி. இப்போ இதிலே கொடுத்துட்டாங்க. ஏ இஸ் ஈக்குவல் டு இ மைனஸ் டிஎஸ், ஹெச் இஸ் ஈக்குவல் டு ஜி இஸ் ஈக்குவல் டு ஹெச் மைனஸ் டிஎஸ். ஓகே. ஏ இஸ் ஈக்குவல் டு இ மைனஸ் டிஎஸ், ஜி ஈக்குவல் டு, அப்போ இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாட்டு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் வச்சு. ஓகே. அப்போ டெல்டா ஏ இஸ் ஈக்குவல் டு டெல்டா இ மைனஸ் டி டெல்டா எஸ். ஓகே. அதே மாதிரி டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் கான்ஸ்டன்ட் என்ட்ரோப்பியில். இது ஏன் ஒர்க் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்கன்றதுக்கு அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் லாலேருந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட்டில் வந்து என்ன? டி இஸ் ஈக்குவல் டு கியூ ப்ளஸ் டபிள்யூ. ஓகே. கியூ வந்து என்னது? கியூ வந்து டிடிஎஸ்ன்னு எழுதலாம். ஃபர்ஸ்ட் செகண்ட் லால் வந்து டிஎஸ் ஈக்குவல் டு கியூ பை டி. அப்போது கியூ இஸ் ஈக்குவல் டு என்னென்னு எழுதலாம்? டிடிஎஸ்ன்னு எழுதலாம். அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் டிடிஎஸ் ப்ளஸ் டபிள்யூன்னு வரும். இந்த டி கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப என்ன ஆகும்? நமக்கு வந்து டி டெல்டா எஸ் ப்ளஸ் டபிள்யூ டெல்டா இ காணுவாங்க மைனஸ் டி டெல்டா எஸ். இப்போது ப்ளஸ் டெல்டா டிஎஸ் கேன்சல். அப்போ டெல்டா ஏ வந்து என்னன்னு வரும்? டபிள்யூன்னு வரும். அப்போது டெல்டா ஏ வந்து டபிள்யூன்றதுனால இதனால தான் இதை வந்து ஒர்க் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க.
ஓகே. ஸோ அதே மாதிரி இது டெல்டா ஜியை வந்து ஃப்ரீ எனர்ஜி ஃபங்க்ஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ஓகே, ஸோ லைக் வென் யூ கீப் ஆன் சப்ஸ்டியூட்டிங், இப்போ டெல்டா ஜி ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ்ன்னு எழுதலாம். இந்த டி டெல்டா எஸ்க்கு பதிலாக என்ன கிப்ஸ் ஹெல்ம்ஹோல்ட்ஸ் ஈக்குவேஷன் இருக்கும், டெல்டா ஹெச் ப்ளஸ் டி டோ டெல்டா ஜி பை டோ டி. ஓகே, இது வந்து டோ டெல்டா ஜி பை டோ டி பண்ணுறப்ப இந்த ஈக்குவேஷன் டெம்பரேச்சரில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப இது 0 ஆகிடும். வெறும் உங்களுக்கு என்ன வரும், ஜஸ்ட்டு டெல்டா எஸ் மட்டும்தான் வரும். டோ டெல்டா ஜி பை டோ டி வந்து டெல்டா எஸ்ன்னு வரும். அதை திருப்பி ரீசப்ஸ்டியூட் பண்ணால் இது வந்து கிப்ஸ் ஹெல்ம்ஹோல்ட்ஸ் ஈக்குவேஷன். இது பேர் வந்து என்னது, கிப்ஸ் ஹெல்ம்ஹோல்ட்ஸ் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ அந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து இந்த ஃப்ரீ எனர்ஜிக்கும் இந்த கெமிக்கல் ஈக்லிபிரியத்துக்கு இருக்க கனெக்ஷன் வந்து கேட்பாங்க. ஓகே, ஸோ டெல்டா ஜி நாட் ஈக்குவல் டு மைனஸ் ஆர்டி லான் கேபின்னு ஒன்று இருக்கும். டெல்டா ஜி நாட் ஈக்குவல் டு மைனஸ் என்எஃப் இ நாட் ஃப்ரம் த எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி. ஓகே, அப்புறம் இது ரெண்டுத்தையும் இது வந்து வாண்ட் ஆஃப் ஐசோத்தம். ஓகே, வாண்ட் ஆஃப் ஐசோத்தம் இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ஆர்டி லான் கேபி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் என்எஃப் இ நாட், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இப்போ ஆர்டி லான் கேபி இஸ் ஈக்குவல் டு என்எஃப் பை ஆர்டி இ நாட், அது வந்து லான் பேஸ் இ. ஓகே, இது வந்து லாகரிதமிக் இ. ஓகே, இப்போ 2.303 போட்டாக்கா வந்து உங்களுக்கு என்ன ஒரு லாக் 10 வரும். ஸோ இது ஒரு ஈக்குவேஷன்ஸ். இதுதான் கெமிக்கல் ஈக்லிபிரியத்துக்கும் இந்த டெல்டா ஜிக்கும் இருக்க கனெக்ஷன்ஸ். ஓகே, அடுத்து இந்த ப்ராசஸ்ஸு ஸ்பான்டேனியஸாக இல்லை இதுவா அப்படின்றது நம்ம ஏற்கனவே இந்த ப்ராசஸில் என்ன சொல்லுவோம், டெல்டா ஜி ஈக்குவல் டு 0னா அது வந்து ஈக்லிபிரியம் ப்ராசஸ். டெல்டா ஜி லெஸ் தென் 0னா ஸ்பான்டேனியஸ். டெல்டா ஜி வந்து எப்பவுமே நெகட்டிவாக இருக்கணும். ஓகே, டெல்டா ஜி கிரேட்டர் தென் 0னா நான் ஸ்பான்டேனியஸ். அகெயின் டெல்டா எஸ் ஈக்குவல் டு 0னா அது வந்து ஈக்லிபிரியம் ப்ராசஸ் ஆர் ரிவர்சிபிள் ப்ராசஸ். டெல்டா ஜி இஸ் கிரேட்டர் தென் 0னா ஸ்பான்டேனியஸ், அது வந்து பாசிட்டிவாக இருக்கணும். இங்கே டெல்டா ஜி பாசிட்டிவாக இருக்கணும், ஆனால் டெல்டா ஜி வந்து நெகட்டிவாக, டெல்டா எஸ் வந்து பாசிட்டிவாக இருந்தால் அது ஸ்பான்டேனியஸ். அதுமாரி டெல்டா எஸ் வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அது நான் ஸ்பான்டேனியஸ். இது வந்து ஒன் வேர்டில் கேட்பாங்க. ஓகே, ஸோ இதுதான் க்ரைட்டீரியா ஃபார் த ஸ்பான்டேனிட்டி ஆஃப் த ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை டேபிளில் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ டெல்டா எஸ் பாசிட்டிவாக இருந்தால் அது ஸ்பான்டேனியஸ் அட் ஆல் டெம்பரேச்சர். ஓகே, அடுத்து லோ டெம்பரேச்சரில் வந்து ஸ்பான்டேனியஸ் அட் லோ டெம்பரேச்சர். எப்போவுமே வந்து உங்களுக்கு டெல்டா எஸ் வந்து உங்களுக்கு என்னவாக இருக்கணும், லோ டெம்பரேச்சரில் அது நெகட்டிவாக மாறிடும். ஸோ இந்த டேபிளில் நீங்கள் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இது தெர்மோடைனமிக் டெரிவேஷன். அந்த நான் சொன்னேன் இல்லையா, டெல்டா ஜி நாட் ஈக்குவல் டு மைனஸ் ஆர்டி லான் கேபி எப்படி கொண்டு வந்தாங்கன்றது ஒரு டெரிவேஷன். பட் உங்கள் புக்கில் டெரிவேஷனே கொடுக்கல, பட் இருந்தாலும் இந்த பூரிஷம்மா புக்கில் நீங்கள் பார்த்து வச்சுக்கோ. ஒரு ரியாக்ஷன் நடக்குது, அந்த ரியாக்ஷனுக்கு வந்து என்ன டெல்டா ஜி வந்து நம்ம மெஷர் பண்ணுறோம், ஜி ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் மைனஸ் ஜி ஆஃப் த ரியாக்டன்ஸ். அது இன் டர்ம்ஸ் ஆஃப் கெமிக்கல் பொட்டென்ஷியல் சொல்கிறோம். கெமிக்கல் பொட்டென்ஷியல் வந்து we can measure in terms of partial pressure. ஓகே, ஸோ அப்படி எழுதுகிறப்ப வந்து உங்களுக்கு ஃபைனல் ஈக்குவேஷன் வந்து இது என்னவா வரும்னா டெல்டா ஜி நாட் ஈக்குவல் டு மைனஸ் ஆர்டி லான் கேபின்னு வரும், இல்லை கேபி இஸ் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் டெல்டா ஜி நாட். இதுதான் வந்து வாண்ட் ஆஃப் ஐசோத்தம். ஓகே, அப்புறம் கிப்ஸ் ஹெல்ம்ஹோல்ட்ஸ் ஈக்குவேஷன் அதையும் நான் உங்களுக்கு நடத்திட்டு என்ன ஈக்குவேஷன் சொல்லிட்டு சொல்லியாச்சு. பிஜி லெவலுக்கு தான் இன் டீட்டெயிலாக வரும், உங்களுக்கு இது போதும் ஆக்சுவலி. ஸோ தட்ஸ் ஆல். கொடுத்துருக்க ப்ராசஸ் வரைக்கும் முடிச்சாச்சு. மேபி தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் இருக்குது. ஸோ நம்ம 0th லா வந்து என்னன்னு பார்த்தோன்னா, 0th லா இஸ் ஸ்போக் அபவுட் தெர்மல் ஈக்லிபிரியம். ஓகே, 0th லா வந்து என்ன சொல்லிச்சு, தெர்மல் ஈக்லிபிரியம். அதாவது ஒரு ஏன்ற ஒரு சிஸ்டம் இண்டிபெண்ட்டாக பி கூட ஈக்லிபிரியத்தில் இருக்குது, ஏன்ற சிஸ்டம் சி கூட இண்டிபெண்ட்டாக ஈக்லிபிரியம், which means B and C is also in thermal equilibrium. We talk about the thermal equilibrium. First law வந்து எதை பற்றி சொல்லிச்சு, law of conservation of energy. law of conservation of energy. ஓகே,
செகண்டில் வந்து எதை பற்றி சொல்லிச்சு, டைரெக்ஷன் ஆஃப் த ஃப்ளோ அண்ட் என்ட்ரோபி பற்றி பேசி. அப்போ டிஎஸ் ஈக்குவல் டு கியூ பை டி, இல்லைன்னா இங்கே வந்து டி இஸ் ஈக்குவல் டு கியூ ப்ளஸ் டபிள்யூ ஃபர்ஸ்ட் லாக்கு. இப்போ தேர்டில் வந்து எதை சொல்லுன்னா, அகெயின் அது என்ட்ரோபி பற்றி தான் பேசுது. என்ட்ரோபி ஆஃப் த perfectly ordered crystalline substance will have zero entropy at 0 Kelvin. 0 Kelvin ஃபர்ஸ்ட் நம்மளால் அட்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகே, ஸோ தேர்டில் வந்து எதை சொல்லலாம், அட் 0 Kelvin entropy of a crystal solid. ஓகே, அது வந்து பர்ஃபெக்ட் கிறிஸ்டலாக இருக்கணும். பர்ஃபெக்ட் கிறிஸ்டல்னால் இந்த லாட்டிஸ் தான் அப்படின்னு, அதனோட என்ட்ரோபி வந்து ஜீரோவாக இருக்கும். அதுதான் வந்து தேர்டில். அப்போது அதை நர்ன்ஸ்ட் ஹீட் தியரத்துலேருந்து தான் கொண்டு வருவாங்க. நம்ம வந்து கிப்ஸ் ஹெல்ம்ஹோல்ட்ஸ் ஈக்குவேஷன் படித்தோம் இல்லையா. கிப்ஸ் ஹெல்ம்ஹோல்ட்ஸ் ஈக்குவேஷன் வந்து என்ன, டெல்டா ஜி இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஹெச் மைனஸ் ப்ளஸ் டோ டெல்டா ஜி பை டோ டி அப்படின்னு படித்தோம். ஸோ இதில் வந்து when t tends to 0, dou delta g by dou t also becomes 0. Again limit t tends to 0, dou delta h, இந்த delta g குள்ள தான் h இருக்கு. அப்போ dou delta h by dou t becomes 0. delta g வந்து எது கூட கனெக்டட்னா டெல்டா எஸ் கூட கனெக்டட் இல்லையா, நமக்கு இதில் படிச்சிருப்போம் கிப்ஸ் ஹெல்ம்ஹோல்ட்ஸ் ஈக்குவேஷன். அதாவது இந்த டோ டெல்டா ஜி பை டோ டி வந்து என்னது, டெல்டா எஸ் மைனஸ் டெல்டி டெல்டா எஸ். அப்போது லிமிட் டி டென்ஸ் டு 0, டெல்டா எஸ் ஆல்சோ பிகம் 0. டோ டெல்டா ஹெச் பை டோ டி வந்து என்னது, கிர்ச்சாஃப் ஈக்குவேஷன். இதனோட குவான்டிட்டி டெல்டா சிபி. அப்போ டெல்டா சிபி ஆல்சோ டென்ஸ் டு 0. இதை இன்டகிரேட் பண்ணுறோம். இன்டகிரேட் பண்ணால் என்ட்ரோபி வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சே ஆகலை, இனிஷியல் டு ஃபைனல் ஸ்டேட்டுக்கு போகுது. இனிஷியலி அதுதான் ஃபைனலாக தான்றப்ப அப்போ அப்சல்யூட் என்ட்ரோபி அட் 0 கெல்வினில் இந்த ஈக்குவேஷன்லேருந்து என்ட்ரோபி பிகம் 0, அதே மாதிரி சிபி ஆல்சோ பிகம் 0. இதுதான் அப்போ நர்ன்ஸ்ட் ஹீட் தியரத்துலேருந்து இந்த தேர்ட் லாவையும் கொண்டு வராங்க. அப்போ at absolute zero temperature the entropy of the every substance becomes 0 for a perfectly crystalline solid substance. இதுதான் வந்து தேர்ட் லா. அப்போ ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா முடிச்சாச்சு. ஓகே, கெமிக்கல் ஈக்லிபிரியம் இந்த ஒரு பார்ட் இருக்குது, ஒரு வேர்டு தான் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நான் வந்து இதில் ஃபார்முலா அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் வேணால் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு செப்பரேட்டாக கெமிக்கல் ஈக்லிபிரியத்துக்கு வேணும்னீங்கன்னாக்கா யூ ஜஸ்ட் கமெண்ட் இட், I'll put a separate video. ஸோ இவ்வளோ தான் தெர்மோடைனமிக்ஸ் ஃபார் த டிஆர்பி போர்ஷன். இதில் ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் காலேஜ் லெவல் தெர்மோடைனமிக்ஸில் அந்த டெரிவேஷன்ஸ்லாம் எப்படி வந்து பண்ணுறேன். அதர்வைஸ் யூ கேன் யூ ஹாவ் டைம் யூ கேன் செக் தட் ஆல்சோ. இதில் புரியல அப்படின்னாக்கா. ஓகே, ஸோ தேங்க்யூ வெரி மச். catch you in the next video. chemical kinetics வந்து next நான் டீல் பண்ணுறேன் நெக்ஸ்ட் இதில். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க.